அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. போன வாரம் நம்ம யூடியூப் சேனல்ல லா இலாஹா இல்லல்லாஹ் பாகம் 1 ஹூ இஸ் அல்லாஹ் அப்படிங்கிற தலைப்புல பயான் பண்ணியிருந்தோம். அந்த பயானுடைய இறுதியில கேட்கப்பட்ட கேள்விக்கு ஹிதாயா குரூப்புக்கு அதிகமான பதில்கள் வந்திருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த பயானை நீங்க கேட்கணும்னா இங்க டிஸ்கிரிப்ஷன்ல அந்த பயானுடைய லிங்கை ஷேர் பண்றோம். அந்த பயானை கேட்டுட்டு இந்த பதிலை கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். பதில் நிறைய பேர் அனுப்பியிருந்தாலும் அதுல இருந்து ஒரு 3 பதில்களை மட்டுமே செலக்ட் பண்ணி போட்டிருக்கோம். சென்ற வாரம் கேட்கப்பட்ட கேள்வி, சூரா இஸ்ரா அல்லது பனி இஸ்ராயில் 17வது அத்தியாயத்தில் இருந்து இந்த பயானில் எந்த வசனம் குறிப்பிடப்பட்டுள்ளது, அதிலிருந்து நீங்கள் என்ன அறிந்து கொண்டீர்கள்? அல்ஹம்துலில்லாஹ். எல்லா சகோதரிகளுமே நல்ல பதில் அனுப்பியிருந்தீங்க. அல்லாஹ் தஆலா உங்கள் அனைவரின் மீதும் அருள் புரிவானாக. இந்த மாதிரி உங்க பதிலும் வரணும் அப்படின்னு நினைக்கிற ஹிதாயா குரூப்ல இல்லாத சகோதரிகள் கமெண்ட்ஸ்ல உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கலாம். இன்ஷால்லா இதுல நீங்க எப்படி இணையிறது அப்படின்றதுக்கு நாங்க வழிகாட்டுறோம். இந்த குரூப்ல தாவா பயிற்சி மட்டும் இல்லாம சூரா மனனம், துவா மனனம், அஸ்மாவுல் ஹுஸ்னா மனனம், குரானை அரபியில் மட்டும் அல்லாமல் தம்முடைய தாய்மொழியான தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் மனனம் செய்வது, இது போன்ற மறுமைக்கு வெற்றி தரும் பல பயனுள்ள காரியங்கள் நடைபெறுகின்றன. ஆர்வம் உள்ளவர்கள் கமெண்ட்ஸின் மூலம் அணுகலாம். இதற்கு எந்த கட்டணமும் கிடையாது. இந்த நன்மையான காரியங்கள் அனைத்தும் அல்லாஹ்வின் கூலியை எதிர்பார்த்தே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வாரம் தஸ்னீம் நவாஸ், ரஹ்மத் ஒலி மற்றும் சஹர்பான் பஷீர் ஆகியோரின் பதில்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இங்கு பதிவிடப்பட்டுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். 70க்கும் மேற்பட்ட சகோதரிகள் பதிலளித்துள்ளீர்கள். அதிலிருந்து 3 தேர்வு செய்யப்பட்டுள்ளது. வரும் வாரங்களில் மற்ற சகோதரிகளின் பெயர்களும் இதில் இடம்பெற அல்லாஹ்வை துவா செய்கிறேன். எந்த சகோதரியின் பெயர் அதிகமாக இதில் மீண்டும் மீண்டும் இடம்பெறுகிறதோ 6 மாதத்திற்கு ஒரு முறை அவர்களுக்கு பரிசு அளிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இந்த பயானின் இறுதியில் கேட்கப்படும் கேள்விகள் இங்கு சொல்லப்பட்ட பயானிலிருந்து மட்டுமே எடுக்கப்பட்டுள்ளதே தவிர வெளியிலிருந்து கிடையாது. முடிந்த அளவுக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு மட்டும் பதிலளிக்க முயற்சிக்கவும். பயானிலிருந்து பெற்ற முழு பாடத்தையும் அறிவிக்க வேண்டாம். அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது பதில்களை கேட்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அதாவது இந்த பயான்ல கேட்கப்பட்ட கேள்வி சூரா இஸ்ரால எந்த வசனம் கூறப்பட்டிருக்கிறது, அதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளும் விஷயங்கள் என்ன? சூரா இஸ்ரால கடைசி வசனம் 111. அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா, அன்றியும் தனக்கு சந்ததியை எடுத்துக்கொள்ளாதவனும் தன் ஆட்சியில் தனக்கு கூட்டாளி எவரும் இல்லாதவனும் எந்தவித பலகீனத்தை கொண்டும் எந்த உதவியாளனும் தேவையில்லாமலும் இருக்கின்றானே, அந்த நாயனுக்கே புகழ் அனைத்தும் என்று நபியே நீர் கூறுவீராக. இன்னும் அவனை எப்பொழுதும் பெருமைப்படுத்த வேண்டிய முறையில் பெருமைப்படுத்துவீராக. அதாவது நம்ம இந்த பயானில் சூரா இஹ்லாஸுடைய தஃப்சீர் விளக்கத்தை பார்த்துக்கிட்டு வரோம். அது சூரா இஹ்லாஸுடைய முக்கியத்துவம் என்னென்னா, அல்லாஹ் ஒருமைப்படுத்துவது எல்லா விஷயங்களிலும். படைக்கிறது, பரிபாலிக்கிறது, அன்பு செலுத்துவது, அரவணைப்பது, ஆட்சி செய்வது, உதவி செய்வது, தண்டிப்பது, மன்னிப்பது, இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களிலும் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்தும். அவன் ஒருத்தந்தான் இதையெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்ய முடியும். அதில் சில விஷயங்களில் மனிதர்களுக்கு அவன் அனுமதி கொடுத்துருக்கான். அன்பு செலுத்துறது, மன்னிக்கிறது, அந்த மாதிரி ஒரு பர்சன்டேஜ், அந்த மாதிரி 99% அவன் அன்பானவன்னா, நம்ம மனிதர்கள், ஆடு மாடுகள் அன்பு செலுத்துறது 1% தான். சில விஷயங்களில் அல்லாஹ் நம்ம கம்பேரே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கான். அப்போது இதில் நம்ம விளங்கிக்க வேண்டியது என்னென்னா, அல்லாஹ்வுக்கு சந்ததி கிடையாது. சந்ததி இருந்தால், இப்போ சந்ததி மனிதர்களுடைய மனிதர்கள் வழி வழியாக தன்னுடைய புகழையும் தன்னுடைய பெருமையும் கொண்டு செல்ல அடுத்தடுத்த ஜெனரேஷன் கொண்டு சொல்கிறதுக்காக சந்ததிகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு அது தேவையில்லை. அவனுடைய புகழ் எப்போவுமே இந்த உலகம் முழுக்க இருக்குது. அவனை தான் புகழ்ந்துட்டுருக்கு. கல்லுலேருந்து, மண்ணிலேருந்து, மலையிலேருந்து, மடுவிலேருந்து எல்லா பொருட்களும் எல்லா ஜீவராசிகளும் அவனைத்தான் புகழ்ந்து கொண்டு இருக்கிறது. மனிதன் தான் மறதியில் அழுந்திருக்கிறான். இறைவனை மறந்து பெருமை எடுத்து கொண்டிருக்கிறான்.
அப்போ வந்து சந்ததின்றது அவனுக்கு வந்து தேவையில்லை. அவனுடைய புகழையோ பெருமையோ அவனுடைய ஆட்சியையோ அடுத்த நிலைக்கு கொண்டு செல்றதுக்கு அவனுக்கு சந்ததி தேவையில்லை. அதே மாதிரி அவனுடைய ஆட்சியில் வந்து அவனுக்கு கூட்டாளியும் தேவையில்லை. அவன் ஒருவன் தான் அரசன். அவனுக்கு யாரும் பார்ட்னர்ஷிப் தேவையில்லை. பக்கத்து நாட்டு அரசன் வந்து இப்போ உள்ள அரசர்கள்லாம் பார்த்திங்கன்னா கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஒரு நாட்டை வந்து அழிக்கிறதுக்கு புறப்படுறாங்க. இப்போ காசாவே பார்த்திங்கன்னா காசாவை அழிக்கிறதுக்கு இஸ்ரேலுக்கு வந்து எத்தனை நாடுகள் வந்துட்டு உதவி செஞ்சிட்ருக்காங்கன்னு பார்க்குறோம். அல்லாவுக்கு வந்து கூட்டாளியே தேவையில்லை. அவன் கண்ணு மிகிற நேரத்தில் இந்த உலகத்தையே இந்த பூமியையே அழிச்சிட்டு வேறு கிரகத்தில் வேறு படைப்பினங்களை வந்து படைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன். அதே மாதிரி எந்தவித பலகத்தை கொண்டும் எந்த உதவியாளனும் அவனுக்கு தேவையில்லை. இப்போ அரசர்களுக்கெல்லாம் வந்துட்டு உதவி செய்கிறதுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்கு அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரியான எந்தவித உதவியாளனும் ஆலோசகரும் அவனுக்கு தேவையில்லை. அப்படிப்பட்ட அந்த நாயனுக்கே புகழ் அனைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் புகழ இதெல்லாம் மனசில் வச்சுட்டு நீங்கள் வந்து அல்லாஹ் புகழுங்க அப்படின்னு சொல்லிட்டு நபிக்கு வந்து அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். இன்னும் அவனை எப்பொழுதும் பெருமைப்படுத்த வேண்டிய முறையில் பெருமைப்படுத்துவீராக. இதெல்லாம் நம்ம நினச்சி பார்த்தாலுமே அதுக்கும் மேலே அல்லாஹ் தஆலா வந்து மிக பெருமைக்குரியவனாக இருக்கிறான். அவனை நம்ம வந்து அவனுடைய பெருமை எப்படிப்பட்டதுன்றதை வந்து நம்ம வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம ரொம்ப ஆச்சரியப்பட்டு அவனை வந்து பெருமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நம்ம வாழ்நாள் முழுக்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் சொன்ன கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சூரா இஸ்ரா 17வது அத்தியாயத்தில் 111வது வசனம். அதில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்னா, அன்றியும் தனக்கு சந்ததியை எடுத்து கொள்ளாதவனும், அன்றியும்னா இனி எப்பயுமே உலகம் அழியிற நாள் வரைக்கும் தனக்கு சந்ததியை நான் எடுத்துக்கொள்ளவே இல்லை, அதாவது சந்ததி எடுத்து கொள்ளாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். இப்போ மாற்று மதத்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து தன்னுடைய கடவுளுக்கு குழந்தைகள், அதாவது குழந்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. குர்ஆன்லேயே அல்லாஹ் தஆலா வந்து சொல்கிறான், அதாவது கடவுளுடைய பிள்ளை ஈசா அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டின் அவங்க எடுத்துக்கிறாங்க. உசைர் இப்னுல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு யூதர்கள் வந்து உசைர் வந்து அல்லாஹ்வுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எடுத்து சொல்லியிருக்கான். அப்போ இந்த மாதிரி குழந்தைய உண்டு பண்ணி இப்போ நம்ம வாழ்கிறோம், நமக்கு குழந்தைய எதுக்கு எடுத்துக்கிறோன்னா, நமக்கடுத்து நம்மளுடைய பிள்ளைகள் வந்து நம்மளுடைய சொத்தை இது பண்ணுறதுக்கும், வாரிசு எதுக்குன்னா சொத்தை இது பண்ணுறதுக்கும் நம்மளை பார்த்துக்கிறதுக்காக தான் நம்ம வந்து குழந்தையை பெற்றெடுக்கிறோம். ஆனால் அல்லாஹ்க்கு வந்து இதெல்லாம் தேவையே இல்லை. ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் இருந்திருந்தா உலகமே சின்னாபின்னமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ சின்னாபின்னமாக தானே ஆகும். கடவுளுக்கு வாரிசு இருந்திருந்தா ஒவ்வொருத்தவங்க ஒன்றா பிரிச்சிருந்தா இந்த உலகம் இயங்கவே இயங்காது. அதான் தனக்கு சந்ததி எடுத்து கொள்ளாதவனும் தன் ஆட்சியில் தனக்கு கூட்டாளி எவரும் இல்லாதவனும், அவனுடைய ஆட்சியில எனக்கு கூட்டாளியே தேவையே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அப்போ கூட்டாளி இப்போ வந்து உலகம் கூட இல்லை, ஒரு ஊர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஊர் ஆட்சி செய்யறவங்களுக்கு அடுத்த ஒரு ப்ரோக்ராம் உண்டு பண்றதுக்கு அவங்களுக்கு ஆட்கள் தேவைப்படுது. அப்போ அவங்கனால தனியா இருந்து இந்த ஒரு ஊரையே வந்து ஆள முடியாது. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், ஆட்சியிலன்னு தனக்கு கூட்டாளி எவரும் இல்லாதவனும். அப்போ அவனுடைய ஆட்சியில கூட்டாளி இருந்திருந்தா அதுவும் சின்னாபின்னமா தான் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்தை சொல்லுவாங்க. அதனால அதுவும் வந்து முடியாத காரியம்தான். எந்தவித பலகீனத்தை கொண்டும் எந்த உதவியாளனும் தேவை இல்லாமலும் இருக்கிறானே. அப்போ இதெல்லாம் என்னது, ஒரு பலகீனம் தான். உதவி செய்ய இப்போ நம்ம மனுஷனா இருக்கக்கூடிய நமக்கு ஒரு உதவியாளன் தேவைப்படுது. ஒரு காய்கறிகள் வாங்குறதுக்கே காய்கறி விளைவிச்சு தர்றது ஒரு விவசாயி, ஒரு அரிசி உண்டு பண்ணி தர்றது ஒரு விவசாயி. இந்த மாதிரி உதவியாளன் இல்லாம நம்மளால வாழவே முடியாது. ஆனா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, எனக்கு உதவியாளன் கூட எனக்கு இல்லையே இல்லை, தேவையே இல்லை. ஏன்னா அது ஒரு பலகீனம் தான். அப்போ அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், உதவி தேவை இல்லாமலும் இருக்கிறானே அந்த நாயனுக்கே புகழனைத்தும். அந்த நாயனுக்கே, நாயன்றது வணக்கத்திற்குரியவன் அவன் ஒருவன், ஒரே ஒரு இறைவன் மட்டும்தான். அவனுக்கே புகழனைத்தும். இந்த இது எதுவுமே தேவையில்லை. சந்ததி இல்லை, தனக்கு ஆட்சியில வந்து கூட்டாளி எவரும் தேவையில்லை, எனக்கு வந்து உதவியாளன்ற அந்த பலகீனம் கூட எனக்கு தேவையில்லை. இந்த நாயனுக்கே புகழனைத்தும்னு சொல்லிட்டு நபியே அந்த மக்களிடத்துல நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். இன்னும் அவனை எப்பொழுதும் பெருமைப்படுத்த வேண்டிய முறையில் பெருமைப்படுத்துவீராக. எப்பொழுதும் நம்மளை படைச்சதே அல்லாஹ் தஆலா அவனை வணங்குறதுக்காக தான் படைச்சிருக்கான். ஆனா எப்பொழுதுமே அவனுக்கு நன்றியுள்ள அடியானாகவே வாழ்ந்து நம்ம வாழணும்.
அப்ப அவனை பெருமைப்படுத்த வேண்டிய விதத்துல பெருமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹு பரகாத்துகு. இந்த பயானில் நான் தெரிந்து கொண்டவை: அல்லாஹ் அஹது, அல்லாஹ் சமது. அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ்வுக்கு மனைவியும் மக்களும் இல்லை. அல்லாஹ்வுக்கு பெற்றோர் இல்லை, அதனால் உடன்பிறப்புகளும் இல்லை. அல்லாஹ்வுக்கு இயலாதது எதுவும் இல்லை. அல்லாஹ்வுக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. தூக்கம், மறதி, அசதி, களைப்பு, பசி, தாகம், இயற்கை உபாதை, முதுமை, நோய் என எந்தவிதமான பலவீனமும் அல்லாஹ்வுக்கு இல்லை. எந்தவிதமான தேவையும் அவனுக்கு அறவே இல்லை. இத்தகைய இலக்கணங்கள் யாவும் ஒருங்கே கொண்டிருப்பவன் தான் அல்லாஹ். அடுத்து, அல்லாஹ்வுக்கு தேவைகள் இல்லாவிட்டால் தன்னை தொழுமாறும் நோன்பு வைக்குமாறும் அறுத்து பலியிடுமாறும் அல்லாஹ் கட்டளையிடுவது ஏன் என்ற கேள்வி எழலாம். இந்த கருத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழியும் உள்ளது. தொழுகை உள்ளிட்ட வணக்கங்களை நிறைவேற்றுமாறு இறைவன் கட்டளையிடுவது அவனுக்கு அது தேவை என்பதற்காக அல்ல, மாறாக நிறைவேற்றும் மனிதனின் நன்மைக்காக. உதாரணத்திற்கு, அல்லாஹ் தேவை உள்ள ஒவ்வொருவருக்கும் அவன் வசதியாளன். அவன் ஒருவரிடமும் தேவையற்றவன். அவனே மனிதர்களுக்கு உணவளிக்கிறான். அவன் உணவளிக்கப்படுவதில்லை. அல்லாஹ் தன் அடியார்கள் கேட்கும் ஹலாலான துவாக்களை ஏற்று தன் அடியார்களை உயர்த்துகிறான். அனைத்து படைப்பினங்களும் அவர்களுடைய தேவைகளிலும் கஷ்டங்களிலும் மேலும் மோசமான நிலைகளிலும் அல்லாஹ்வே நாடுகின்றன. அல்லாஹ் அவர்களின் கஷ்டங்களை போக்கி தேவைகளை நிறைவேற்றுகின்றான். அல்லாஹ் தேவையற்றவன். அடுத்து, இந்த பயானில் கேட்கப்பட்ட கேள்வியின் பதில் அத்தியாயம் 17 பனு இஸ்ராயில் இலிருந்து 42வது வசனத்திலிருந்து சொல்லியிருந்தார்கள். இதன் விளக்கம்: அவர்கள் கூறுவது போல் அவனுக்கு பல கடவுள்கள் இருந்திருந்தால் அவர்களும் அர்ஜுடைய இறைவனிடம் சரணடைய ஒரு வழியே தேடியிருப்பார்கள் என்று கூறுவீராக. இது இந்த வசனத்தோட கருத்து. இதன் கருத்தாகத்தான் இந்த பயானில் சொல்லியிருந்தார்கள். பல தலைவர்கள் இருந்து அவர்களிடையே போட்டிகளும் பொறாமைகளும் சண்டைகளும் தான் மிஞ்சி இருக்கும். அதனால் அல்லாஹ் ஒருவன் என்று பயான் செய்திருந்தார்கள். இதேபோல் இந்த பயானில் அதே அத்தியாயமான 17 111 பற்றியும் கூறியிருந்தார்கள். அதன் விளக்கம்: சந்ததியை ஏற்படுத்தி கொள்ளாத அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும், ஆட்சியில் அவனுக்கு பங்காளி இல்லை, உதவியாளன் என்னும் இழிவும் அவனுக்கு இல்லை என்று முகமதே கூறுவீராக. அவனை அதிகம் பெருமைப்படுத்துவீராக. இந்த பொருள் 111 வசனத்தோட பொருள். இந்த வசனத்தின் கருத்துப்படி அல்லாஹுக்கு அதிகாரங்கள் அல்லாஹ்வுக்கே. அவை என்னென்ன அதிகாரங்கள் என்று பார்ப்போம். படைத்தல் அல்லாஹ்வின் அதிகாரம், காத்தல் அல்லாஹ்வின் அதிகாரம், அழித்தல் அல்லாஹ்வின் அதிகாரம், அறிவை வழங்குதல் அல்லாஹ்வின் அதிகாரம், குழந்தையை தருவது அல்லாஹ்வின் அதிகாரம், நபிமார்களும் தமக்கு குழந்தைகளை ஏற்படுத்தி கொள்ள முடியாது என்பதும் அல்லாஹ்வின் அதிகாரம், ஆட்சியை தருவது அல்லாஹ்வின் அதிகாரம், செல்வத்தையும் வறுமையும் தருவதும் அல்லாஹ்வின் அதிகாரம், மழையே தருவது அல்லாஹ்வின் அதிகாரம், நோய் நிவாரணம் தருவதும் அல்லாஹ்வின் அதிகாரம், பாவங்களை மன்னிப்பது அல்லாஹ்வின் அதிகாரம், பிரார்த்தனை ஏற்பதும் அல்லாஹ்வின் அதிகாரம். இப்படி நிறைய விளக்கங்களை சொல்லலாம். ஆனால் நேரமின்மையின் காரணமாக இதை நான் முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ்.